தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 25ஆம் தேதி. தேவன் இப்பாவத்திலிருந்து காப்பாராக. 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது பாவம். ஜெபத்தை தடை செய்வது மாபெரும் பாவம். அப்படியென்றால் ஜெபமின்மை எத்தனை பெரிய பாவம்! அது பாவம், கொடூரமான பாவம். ஆபிரகாம் தனது எதிரியாகிய அபிமெலேக்குக்காக ஜெபித்தான். யோபு தன்னை குறித்து தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் நடத்தினவர்களுக்காக ஜெபித்தான். இயேசு தன்னை 3 முறை மறுதலித்த போகிற பேதுருவிற்காக ஜெபித்தார். அநேகர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபிக்காமல் இருப்பதை குறித்து பேசுகிறார் என்று எண்ணுகிறார்கள். அவர் ஜெபமின்மையை குறித்தோ ஜெபத்தை நிறுத்துவதை குறித்தோ பேசவில்லை. மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பதை பற்றி பேசுகிறார். அது பரிந்து மன்றாடுதலை நிறுத்துவது. பிறருக்காக பரிந்து மன்றாடாமல் இருப்பது தேவனுக்கு விரோதமான பாவம். பிறர் என்பது தேவையில் உள்ளவர்களையும் மற்றவர்களால் மறக்கப்பட்டவர்களையும், முக்கியமாக உங்கள் எதிரிகளையும் பகைக்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் குறிக்கிறது. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். எனவே சாமுவேலின் ஜெபத்தில் ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள் சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாம் ஒருவருக்கு செய்யும் பெரிய உதவி ஜெபிக்கிறதே, அந்த உதவி அவர்களிடம் சேராமல் நாம் தடுக்கக்கூடாது. நமது கைகளிலே ஜெபம் என்னும் ஆயுதத்தை தேவன் கொடுத்திருப்பதினால் ஒரு உலகமே அழிந்து கொண்டிருக்கும் போது நாம் அதனை அசட்டை செய்வதை அவரால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. தேவைகளில் உள்ள மக்களை ஜெபத்திலே உயர்த்தி தாங்க வேண்டும். சோம்பேறித்தனம், தாமதப்படுத்துதல் மற்றும் ஜெபிக்க மறுத்தல் எந்த அளவிலே இருந்தாலும் அது பாவம். தேவைகளில் உள்ள மக்களுக்காக இடைவிடாமல் ஜெபிப்பதின் கனி சமாதானம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.